ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கு பல வீடியோக்களை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய சமயத்தில் பல வீடியோ எடிட்டர் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்முடைய வீடியோக்களுக்கு இலவசமாக காப்பிரைட் இல்லாத மியூசிக் வந்து நம்ம சேர்ப்போம். சினிமா பாட்டுகளை ஏதாவது சேர்த்தா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் என்பதால் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, அந்த வீடியோ எடிட்டர் அந்த ஆப்லேயே பார்த்தோம்னா மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக் பயன்படுத்துவதால் வந்து தங்களுடைய சேனலுக்கு வந்து காப்பிரைட் வராது என்று நினைத்து கொண்டு அந்த அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கையே தங்களுடைய வீடியோக்களுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மியூசிக்கை வந்து அவர்களுடைய வீடியோக்களினுடைய ஆரம்ப கட்டத்தில், அதாவது இன்ட்ரோவுக்கும் பயன்படுத்துவாங்க. அல்லது வந்து ஒரு ஃபுல்லாக அந்த பேசுவாங்க, பேசுவதற்கு பின்னாடி வந்து ஒரு மியூசிக் வந்து ஓடும், அது லைட்டாக ஓடும். அந்த 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 மியூசிக் வந்து பேக்ரவுண்டாக இந்த வீடியோ எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அந்த மியூசிக்கை வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்துவதால் என்ன ஆகுன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது விட்டுறாங்க, அதாவது பயன்படுத்திட்டு போட்டுன்னு விட்டுறாங்க. கொஞ்சம் இந்த சேனல் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கு பிறகு அவர்களே பார்த்தா அப்படின்னா எங்களுடைய சேனல், அதாவது எங்களுடைய அந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மியூசிக்கை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோக்களுக்கு பயன்படுத்திருக்கீங்க, இது வந்து காப்பிரைட் ஆனது, நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய மியூசிக்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நடந்த ஒன்று கிடையாது. இது பார்த்தோம்னா இது வந்து நானும் இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர்களுடைய, அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இது இந்த வீடியோ எங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா, சிஜி டெக் தமிழ் என்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து இவர்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக கூட பட்டுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்களுடைய சேனலில் பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம போட்டோம் அப்படின்னம்னா கண்டென்ட் நல்ல கண்டென்ட். ஸோ இது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த யூடியூபர்ஸுக்கு எல்லாருமே இது வந்து பயன் தருமே என்கிற ஒரு நோக்கத்தோடு இது வந்து நம்மளும் போடுவா இது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்கள் போடுறோம். ஆனால் இது முழு கிரெடிட்டு யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா, அந்த சிஜி டெக் தமிழ் அவங்களுடைய அந்த சேனலுக்கு தான் போகும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இஷ்யூவை வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. அதனை பார்த்து நம்ம தெரிந்து கொண்டு தான் நம்மளுடைய சேனல் யாராவது பார்க்கும்போது இந்த மாதிரி அவர்களும் பயன்படுத்தணும், அவர்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருமே, அதனை தடுக்கலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வந்து இந்த வீடியோக்கள் போடுறோம். அதனால் இது வந்து நானே கண்டுபிடிச்ச ஒன்று கிடையாது. இது சிஜி டெக் தமிழில் பார்த்து தெரிஞ்சு கொண்ட ஒன்று தான். நம்ம அடுத்தது நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்களுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்திலிருந்தே பல வீடியோக்கள் அவங்க போட்டிருக்காங்களாம்மா. அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த இன்ட்ரோக்கு வந்து அந்த 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 மியூசிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரீ எடிட்டர் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்ம வந்து இன்னும் அப்ளிகேஷன் சொல்லலாம், ஆனால் சொன்னால் அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் என்பதற்காக வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் பெயரை சொல்லுவதை வந்து நான் இந்த இடத்துல தவிர்த்துக்கிடுறேன். கமெண்ட்ஸில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த வீடியோக்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இந்த அவர்கள் பயன்படுத்தி அந்த வீடியோ எடிட்டரில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கை தான் இன்ட்ரோவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட 500-600 வீடியோக்களெல்லாம் போட்டிருக்காங்களாமா. அந்த 500-600 வீடியோக்களுக்குமே இந்த மியூசிக்கை தான் இன்ட்ரோவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய அந்த 2 வீடியோக்குள்ளே வந்து எங்களுடைய வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அதனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் சொன்னது அந்த 2 வீடியோவாக இருந்தாலும் இவர்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களுக்குமே இவர்கள் இந்த மியூசிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 2 வீடியோ மட்டும் டெலிட் பண்ணாலோ அல்லது அந்த 2 வீடியோவை வந்து யூடியூப்பில் போய் ட்ரிம் பண்ணாலோ கூட மறுபடியும் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் மற்ற வீடியோக்களுக்கு பயன்படுத்துறீங்க, அதையும் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன அளவில் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோவை நம்ம கேட்கும்போது அவர்கள் ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆடியோவை நம்ம கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலை டெவலப் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய சமயத்தில் நம்ம அதுவும் என்ன நினைப்போம், அது காப்பிரைட்டான ஆடியோ நம்ம வேணுமென்றே பயன்படுத்திக்க மாட்டோம். இது வீடியோ எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இலவசமான ஒரு மியூசிக் தானே, இதனை பயன்படுத்தினா காப்பிரைட் வராது என்று தவறாக நினைத்து கொண்டு தான் பயன்படுத்துகிறோம். அவர்களும் ஆரம்ப இடத்துக்கு விட்டுறாங்க, இப்போ தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுன்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோம், ஒன்று நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூ ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படியே போயிடும்.
இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்ட எல்லா வீடியோக்களுக்கு கூடிய அந்த வருமானமுமே பார்த்தா அவங்களுக்கு போகும்போது நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் நைட்டு பகலும் கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ரீதியாக பெரிய அளவு ஒரு பாதிப்பை வந்து இது ஏற்படுத்தும். அதனால் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா நல்லவேளை இது அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறதால வந்து கொஞ்சம் ட்ரிம்மிங் இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோ மட்டும் அந்த ட்ரிம்மர் இப்போ வீடியோ யூடியூப்லேயே இருக்கக்கூடிய இந்த ட்ரிம்மிங் ஆப்ஷனை பயன்படுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் கொஞ்சம் எதுவுமே எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோவில் இது பண்ணியிருக்காங்க. இதே வந்து கொஞ்சம் இடையிலலாம் வந்ததுன்னா அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இடையில வரக்கூடிய சமயத்தில் முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மியூசிக் போயிருப்போது கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கட் பண்ணால் அந்த தகவலே முழுமையாக வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேராது. அல்லது முழு வீடியோக்களுக்கும் பயன்படுத்தியிருந்தோம்னா முழு வீடியோவும் அப்போ தூக்க வேண்டிய அல்லது டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். நல்லவேளை அவங்க ஆரம்ப கட்டத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிறதால வந்து அதை அவங்க அந்த வகையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்களும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்களும் வந்து வீடியோ எடிட்டிங்கில் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இலவச மியூசிக் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது பயன்படுத்தலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தியாதீங்க. அப்படி உங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து யூடியூப்லேயே வந்து ஆடியோ லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக் ஆடியோலாம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திட்டு போகலாம். ஏன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்லையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு மியூசிக்கையும் நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம் என்பது தான் நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது. இது மறுபடியும் இன்னொரு சொல்லிக்கிறேன். இது வந்து சிஜி டெக் தமிழ் அவர்களுடைய வீடியோ தான். அதனை பார்த்தது நம்ம போடுறோம். இந்த இந்த கிரெடிட் வந்து அவர்களுக்கு தான் போகக்கூடிய ஒன்று. இது மற்றவர்களுக்கு பயன்படுத்துமே என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.